டச் அப் பண்ணிக்கலாமா லைட்டா? இல்ல 1 2 ஜம்ப் பண்ணிடு. ஓ சிறகாய் உயர்ந்தாலினி சுகமாய் காணாத காற்றாய் தூவும் மழையாய் அழகான காதல் கடலாய் அழியாத முத்து மணியாய் முகிலே திறந்த பொன் சாரல் என்ற வரமாய். ஸோ எங்கள் வீட்டு பொண்ணு ஸ்ரீநிதி, சாரி மாலினி தான் நாங்கள் கூப்பிடுவோம். ரொம்ப நாளாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வெட்டிங் வந்து மாலினியோட வெட்டிங். ஃபஸ்ட்டு எங்களுக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பேக் டு பேக் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா எங்களுக்கு கல்யாணம் 6th month கரெக்டாக எங்களுக்கு December 5th, இன்னைக்கு June 5th. 6th monthல அவளுக்கு வெட்டிங் நடக்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்குது. மாலினி அப்படின்னா பயங்கரமான ஜாலியான ஒரு கேரக்டர். அவள் ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னாலே சிரிச்சுட்டே இருக்கலாம். ஏதாவது சின்னதாக பண்ணிவிட்டு ஒரு க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஓகே ஃபைன் அப்படின்பா, அதுக்கே சிரிப்பு வரும். ஸோ அவளுக்கு வரவங்க வந்துட்டு அதுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து ஓவர் அண்ட் அபோவாகவே வந்தாச்சு. மை ஜூனியர், நான் வந்து ஜூனியர் தான் கூப்பிடுவேன், விஷ்ணு அண்ணா. ஸோ அவரும் வந்து ஈக்குவலாக இல்லை, அதுக்கும் தாண்டி. ஸோ 2 பேருமே வந்து செம்மையான ஒரு பேர். எனக்கு வந்து விஷ்ணு அண்ணா ரொம்ப பிடிச்சது காரணம் வந்து அவரும் என்ன மாதிரி ஒரு தளபதி ஃபேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. they both make some cute கப்பலாக இருப்பாங்கன்னு தோணுது. they both deserve to be so happy. எப்போதும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா எல்லோரும் சுற்றிட்டு அதான் மாலினியோட கேரக்டர் அண்ட் விஷ்ணுவோட கேரக்டர். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கணும். அதான் என்னோட விஷ். என்னோட கேரக்டர்ஸ் விட்டு வெளில வரக்கூடாது. ஆமாம், அதான் முக்கியம். ஸோ ஓவர் டு கல்யாண பொண்ணோட அண்ணா. அவ்வளோதான், எல்லாமே என் ஒய்ஃப் பேசி முடிச்சிட்டாங்க. இவ்வளோ தான் எனக்கும் கண்டென்ட் இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் ஜோன்ட் அவுட். இன்னும் ஒரு ½ an hourல என் தங்கச்சி கல்யாணம். ஸோ யா, ஐம் இன் தட் மூட் நவ். தேங்க்ஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டிங் மீ மிஸ்ஸஸ் நிவேதா. ఎన్నో జన్మల పుణ్యం నీలా నాకే తారసపడినే నిన్నే కలిసిన క్షణమే కలలో చూసిన చిత్రం నిజమై నాకే కనిపిస్తుంటే ఎన్నో రంగుల వర్ణం విరిసే మదిలో ఈ పూటనే. పరిచయమే పరిణయమై 7 అడుగులు నడిచిన క్షణమే ఈ బంధం శాశ్వతమని సంతకమే చేసామోనే. సగమే చేయాలి